எல்லாருக்கும் வணக்கம். கன்னியில் பிறந்திருக்கவங்களுக்கு பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான். இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது. சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ஜாதகம் என்ன நிலைமையில் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. இப்போ என்ன தசாம்பூர்த்தி நடக்குதுன்றதையும் பார்த்துக்கோங்க. ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும். கன்னியில் பிறந்திருக்கவங்களுக்கு பிப்ரவரி மாதம் அப்படின்றது ஒரு நல்ல மாதமாகவே அமையுங்க. சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான். நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணுன்னா படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சொல்லலாம். உங்களுக்கு இந்த படிப்பு சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்ல விதமாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் நல்லபடியாக தான் இருக்குது. அடுத்தபடியாக சொல்லணுன்னா குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு உங்கள் ஜாதகம்லேயும் இப்போ குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்களோட தசாபுத்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னே சொல்லலாங்க. நீங்கள் கன்னியில் பிறந்திருக்கீங்க, பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெலிவரி நினச்சிலாம் ஒன்றும் கவலைகள் பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். குழந்தை பாக்கியம்ன்றது நல்லபடியாகவே கிடச்சிடும். வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்தின்றது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர் கவர்மெண்ட் வேலைக்காகலாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. உங்கள் ஜாதகமில் கவர்மெண்ட் வேலைக்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்தியும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த கவர்மெண்ட் வேலை அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சில பேருக்கு பழைய கம்பெனியில் சேலரி பெண்டிங் இருக்கும். இன்னும் சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் ஏதாவது தடைகளாகிட்டே இருந்திருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நல்ல விதமாகவே சில பேருக்கெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல தாங்க. உங்களுக்கு பண விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னே சொல்லலாம். இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். இந்த சொந்தமாக தொழில் பண்ணுறவங்கெல்லாம் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட கஸ்டமர்ஸோடலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டுருக்கோம். அதே மாதிரி பண விஷயங்கள்லையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எதிர்பாராத ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். அதனால் கவனமாகவே இருந்துக்கோங்க. நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வேலை சம்மந்தமாகவோ இல்லை தொழில் சம்மந்தமாகவோ இல்லை உங்களோட பர்சனல் காரியங்களுக்காக நீங்கள் வெளிநாடோ இல்லை வெளி மாநிலமோ இல்லை வெளியூரோ போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு நல்ல விதமாகவே அமைச்சு கொடுத்துரும். சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்குறது, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, ஆடம்பர பொருட்கள் வாங்குறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் அப்படின்றதும் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்து அது ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனோ இல்லை கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபூத்தின்றது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரியும் ஏற்படுத்தி கொடுத்துரும். புண்ணிய ஸ்தலங்கள்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த கோவில் குளங்கள் அங்கெல்லாம் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப நாளாக ஏதாவது தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னா இந்த மாதத்தில் சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்கும். இறை நம்பிக்கை அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஒரு படி மேலே தான் அங்கே கொண்டு போகும். இந்த மாதத்தை பொறுத்த வரையும் ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஒரு நல்ல மாதமாக அமைஞ்சிடும் இந்த பிப்ரவரி மாதம்ன்றது. திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு உங்களோட ஜாதகமில் இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தின்றது மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு கொஞ்சம் தடைகள் அப்படின்றது ஏற்பட்டாலும் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும்.
சில பேர் செகண்ட் மேரேஜுக்காகலாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. உங்களுக்குமே சேம் தாங்க. நடக்கக்கூடிய தசாபுத்தின்றது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா, நீங்கள் விரும்பக்கூடிய அந்த 2ஆம் திருமணம் அப்படின்றதையும் சில பேருக்கு அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். பண விஷயங்கள்லையும் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நல்ல மாதமாக தாங்க அமையும். ஏன்னா எதிர்பார்க்காத பண வரவு அப்படின்றதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். அதே மாதிரி தான் சில பேருக்கு அதிர்ஷ்டம் மூலமாக பண வரவு அப்படின்றதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நல்லபடியாக தான் இருக்குது. அப்படி கிடைக்கக்கூடிய பணத்தை நீங்கள் தான் வந்து கவனமாக நல்ல முறையில் செலவு பண்ணுறதுக்கு பழகிக்கணும். ஏன்னா பண வரவுன்றது கிடைக்கும், ஆனால் வந்து பணத்தை சேர்த்து வைக்கக்கூடாது. ஏதாவது விரைய செலவுகள், ஆடம்பர செலவுகள் அப்படின்ற மாதிரியே வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். சில பேருக்கெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடன் பிரச்சனைகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது தான். உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கடன் பிரச்சனைகள் இருக்கவங்கெல்லாம் கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு ஓரளவுக்காவது இந்த கடன் பிரச்சனைகள்லாம் வந்து முடிக்கிறதுக்கான வழிகளை பாருங்கள். மறுபடியும் விரைய செலவுகளாகவே பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. புதுசாக கடன் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் ஏற்படுது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும் கடன் வாங்குகிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஹெல்த் வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு பரவாயில்ல தான். இருந்தாலும் இந்த வயிறு சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள், உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள், அப்புறம் அந்த கண் சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள், கைகால் வலி, இந்த மாதிரியான உடல்நல பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். அதனால் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி ஹெல்த்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துதோ அதே மாதிரி தான் உங்களோட அம்மா இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்குமே உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தத்தான் செய்யும். அதனால் அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கும் குழந்தைங்களுக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் வந்து நல்ல விதமாகவே அமைச்சு கொடுக்கும். இதுக்கு முன்னால் உங்களோட குழந்தைங்க ஏதாவது சுட்டித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களாக பண்ணுறாங்க, ஒழுங்காக படிக்க மாட்றாங்க, இந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் அவங்க அதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கும் குழந்தைங்களுக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல விதமாக வந்து அமைச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டுருக்கோம். அதே மாதிரி நீங்களுமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகளுக்கும் அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லா செலவு பண்ணுவீங்க, கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் நல்லா செலவு பண்ணுவீங்க. வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா வண்டி வாகனங்களில் போகிறதெல்லாம் ஓவர் ஸ்பீட்லாம் வேண்டாங்க, நார்மல் ஸ்பீட்லேயே போங்க. ட்ராவலிங்கில் கொஞ்சம் கவனமாக தாங்க இருந்துக்கணும். அதை நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் சரி, ஆட்டோ ரிக்ஷாவில் போனாலும் சரி, உங்களோட நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், கூட வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் உங்களோட அந்த ஒரு முன்கோபம்ன்றதெல்லாம் ரொம்பவே குறைச்சிக்கணும். ஏன்னா இந்த மாதத்தில் முன்கோபம்ன்றது ரொம்ப அதிகமாக தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் இந்த ப்ளட் குரூப் பி பாசிட்டிவில் இருக்கவங்களுக்கு, ஓ பாசிட்டிவில் இருக்கவங்களுக்குலாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த முன்கோபம் அப்படின்றது இன்னும் ஒரு படி மேலே தான் போயிட்டுருக்குமே தவிர வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. கோபத்தில் எதையாவது பேசிவிட்டு எதையாவது பண்ணிவிட்டு அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட முன்கோபம்ன்றதை தவிர்க்க பார்த்துக்கோங்க. எந்த ஒரு முடிவெடுக்கிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசனை பண்ணி முடிவெடுங்க. அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. புரியுதுங்களா? ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரிப்ளை கொடுங்க. அவங்க சொல்கிறதுக்கு முன்னால், ஏன்னா அந்த அவசர புத்தின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ணியில் பிறந்திருக்கவங்களுக்கு நிறையவே இருக்கும். ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்ல வர்றாங்க அப்படின்னா அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வந்து டக்குன்னு இவங்க ஒரு வார்த்தையை விடுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து குறைச்சிக்கோங்க, பொறுமையை வளர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்ல வர்றாங்க என்னன்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பேசுங்க. மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தான் இருக்குது இந்த மாதம்ன்றது. இந்த மாதத்தில் கிடச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை வந்து நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா அடுத்த மாதம் இதே மாதிரி அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதெல்லாம் சந்தேகம்தான். அதனால் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்பை நல்ல விதமாக எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.